வணக்கம் நண்பர்களே. ஜாதக சாஃப்ட்வேர் வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய டவுட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் வந்து ஆட் பண்ண முடியல. அதாவது அதர் கண்ட்ரிஸ் சொல்லும்போது வெளிநாடுகளில் ஒரு இடத்த ஆட் பண்ணுறது எப்படி அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் வருது. இப்போ பிறப்பு இடம் தேர்வு செய்க இந்த காலம் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் வருது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் என்டர் மேனுவலி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த என்டர் மேனுவலின்ற இடத்துல வந்து கிளிக் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்காக நான் ஒரு டைம் ஜோன் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நியூயார்க் டைம் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நியூயார்க்கில் வந்து எந்த டைம் வந்து அசியூம் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும். இப்போ ஜிஎம்டின்னு இருக்கும். ஜிஎம்டினா கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜிஎம்டி டைம் தான் வேர்ல்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடியது. இந்த ஜிஎம்டிலேருந்து எவ்வளோ டைம் வந்து அது அஹெடாக இருக்கும், அஹெட்னா முன்னிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மைனஸில் இருந்ததுன்னா அது பின்னோக்கி போகும். அதாவது ஜிஎம்டி டைமை விட நம்ம ரிவர்ஸில் எடுத்துக்கணும். அதுவே வந்து ப்ளஸில் இருந்ததுன்னா அந்த ஜிஎம்டி டைம்லேருந்து 4 ஹவர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் வரும். இப்போ ஜிஎம்டி வந்து 4ன்னு இதில் இருக்குது. நான் கூகுளில் சர்ச் பண்ணதில், அதாவது நியூயார்க் சிட்டி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். என்டர் பிளேஸ் நேம் மேனுவலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணதும் இந்த விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து நான் எந்த சிட்டி டைப் பண்ண போகிறேன்னா நியூயார்க். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், நியூயார்க் கொடுத்துட்றேன். என்டர் ரீஜன் ஸ்டேட் நேம்னு கேட்குது. ஸோ அங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், நியூயார்க் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமாஸ் அப்படின்ற இடத்த எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கேயும் வந்து நான் நியூயார்க்கே கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் ஸ்பெசிஃபிக்காக அந்த நேம் வந்து உங்களுக்கு அங்கே காமிக்கும். ஸோ இங்கே வந்து நான் வந்து நியூயார்க் அப்படின்னு கொடுத்துட்றேன். டைம் ஜோன் வந்து இப்போ நான் உங்களுக்கு அங்கே காமிச்சேன், குரோமில் காமிச்சேன். இங்கே பாருங்கள், ஜிஎம்டிலேருந்து 4 ஹவர்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டைம் ஜோன்ற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இப்போ 4 ஹவர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியது லாங்கிடியூட், லாட்டிடியூட், அதாவது அட்சரேகை தீர்க்கரேகைன்னு சொல்லுவாங்க. அந்த வேல்யூ வந்து நம்ம பார்த்து ஃபில் பண்ணணும். இப்போ நியூயார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 டிகிரி, இது வேணாலும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை பாருங்கள், 40 டிகிரி 71 மினிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இப்போ வந்து நான் 40.7 அப்படி எடுத்துக்கிறேன் நான். ஸோ மறுபடியும் நார்த்து, ஓகேங்களா, 40.7. ஓகே. ஸோ இங்கே வந்து நான் இந்த எதை செலக்ட் பண்ணுறேன்னா 40, ஓகேங்களா. 40 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 40.7 மினிட்ஸ். நார்த்துன்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நார்த்து முடிஞ்சுது. இப்போ வெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 74.0 இல்லையா. இப்போ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு 74 மினிட்ஸ் வந்து 0. இது வந்து வெஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், சேவ் கொடுத்ததும் ரெக்கார்ட் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஸோ ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளேஸ் வந்து ஆட் ஆகிடும். இதில் நீங்கள் எரர் பண்ணுறீங்க, அதாவது மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதில் ஆட் ஆகாது. ஓகேங்களா. இந்த மாதிரி வரல, எனக்கு எரர் வருது அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறீங்க. எரர் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் ஆஃபீஸ் உங்கள் சிஸ்டத்தில் வந்து ஓல்டு வெர்ஷனாக போட்டிருந்தீங்கனாலும் அந்த மாதிரி வரும், ட்ரையல் வெர்ஷன் மாதிரி போட்டிருந்தீங்கனாலும் அந்த மாதிரி இஷ்யூஸ் வரலாம். ஓகேவா. ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் ஒரு ஒழுங்கான வெர்ஷனாக இருந்ததுன்னா இந்த எரர் வந்து வராது. ஸோ இந்த பிளேஸ் வந்து இதில் காமிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிக்கும். நான் வேணால் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஜாதகம்ன்ற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு பிறப்பு இடம் தேர்வு செய்யணும்னு வருது பாருங்கள். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொடுத்தது வந்து நியூயார்க். இங்கே பாருங்கள், நியூயார்க் வந்து இப்போ ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் சர்ச் பிளேஸில் வந்து நியூன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நியூயார்க்குன்றது உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பிளேஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு நியூயார்க் வந்து ஆட் ஆகும். ஸோ இதான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து நீங்கள் ஒரு பிளேஸை வந்து ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இன்னொரு டவுட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஸ்டார்டிங் இயர் வந்து எந்த இயர்லேருந்து நம்ம ஜாதகம் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. இதில் வந்து 1800 தான் நம்ம பார்க்க முடியும். அதாவது 1800வது வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு நம்ம வந்து பார்க்க முடியும். நீங்கள் 1700ன்னு டைப் பண்ணிங்கனாலே அதில் உட்காராது, அது ஆட்டோமேட்டிக்காக 1800 தான் வந்து நிற்கும். அதிகபட்சம் இதில் நீங்கள் எந்த இயர் வரைக்கும் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2999 வரைக்கும் போடலாம். 3000 வரைக்கும் கூட நீங்கள் போட்டிங்கனாலும் இங்கே காட்டும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஆனால் 3500 போட்டு பாருங்கள், வராது. ஸோ
இப்போ அதிகபட்சம் வந்து 3000 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் ஒரு பலன்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஓகேங்களா, இது நிறைய பேருக்கு டவுட்ஸாகவே இருக்குது, அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ வந்து ஒரு பிளேஸ் எப்படி ஆட் பண்ணுறது, அதே சமயத்தில் நீங்கள் வந்து எந்த லிமிட் வரைக்கும், இயர் லிமிட் வரைக்கும் இதில் அவுட்புட் எடுத்து பார்க்கலான்றதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் இதில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.